ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், PK11 தான். எஸ், நரேந்தர் கண்டோலா. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவர் வேறு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூ. இப்போ வந்து பிகேல அஃபிஷியல் இதுக்கே நிறைய இன்டர்வியூ பேசியிருக்காரு ஹிந்தியில். நிறைய நேர்கள் தான் என்ன கேட்டாங்க, எனக்கு தெரியாது இது வந்தது சார், அது கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன்னு. ஸோ அந்த கேட்ட சில நபர்களுக்காகவும் கேட்காத சில நபர்களுக்காகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அவங்க கேட்ட கேள்விகளை என்னென்ன பதில் சொன்னார் கடகடன்னு சொல்கிறேன். வாய்ஸ் ஓவரில் ஒருத்தர் வேறு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் இப்போ கோச் வேறு பேசினார். யங்ஸ்டர் சின்ன பையனாக இருக்கிறபோது என்ன கோச்சு என்ன சொன்னார்ன்றது. சரி, அதில் ஒரு பக்கம் இருக்கிற விஷயத்துக்கு போகலாம். அண்ட் இப்போ தான் கோட்டு படம் பார்த்துட்டு வந்தேன் காத்தால. அதோட ரிவ்யூ வேறு போடுறீங்க இதே சேனலில். தயவுசெய்து பாருங்கள், எனக்காக பாருங்கள். பிடிக்குதோ இல்லையோ பார்த்துட்டு ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா சந்தோஷப்படுவேன். எனக்கு சினிமா பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. இதுலையே அந்த கிரிக்கெட்டு சினிமா ரெண்டு மிக்ஸ் ஆகி நடந்திருக்கு. கோட்டு கிளைமேக்ஸ்லாம் வேறு சேப்பாக்கில் நடக்கும், தோனிலாம் வேறு காட்டுவாங்க. ஸோ அதனால் நான் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுங்க. ரைட், எடுத்தோடனே வாய்ஸ் ஓவர் தான் பேசுகிறாரு. கபடி விளாட்றாங்க இவங்கெல்லாம். சோட்டா பாக்கெட் படா தமாக்கா அப்படின்றாரு ஸ்ட்ரைட்டாகவே. அதாவது சின்ன பாக்கெட்டு சத்தம் ஜாஸ்தி வரும்னு, பயங்கரமான வெடி சத்தம் கேட்குமா, அதான் தமாக்காவா. அந்த அளவுக்கு குட் பிளேயராக. நாம் மேட்சை தான் பார்க்குறோம். பாக்கி வந்து டீமுக்கு எல்லா டீமும் தான் நரேந்தர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அவங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். டிவியில் பார்த்துட்டு மேட்டில் பார்த்துட்டு நம்ம ஒப்பீனியன் கொடுத்துருவோம். பட் நான் எதிர் டீம் தான் அனுபவிச்சிருப்பாங்க ரைடு பாயிண்ட் எடுத்துகிட்டு போகும்போது. அவங்க தான் வருத்தமாக இருப்பாங்கன்னு. அண்ட் சின்ன கஹானி தான், கஹானி ஷார்ட் லேக்கின் இம்பேக்ட் எக்ஸ்ட்ரா லார்ஜ். அவரோட வாழ்க்கை வந்து சின்ன ஷார்ட் ஸ்டோரி மாதிரி தான், பட் அவரோட இம்பேக்ட் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஷார்ட் இல்லை அப்படின்னாரு. சரி, நரேந்தர் என்ன சொன்னார்னு பார்ப்போம். நரேந்தர் சொன்ன, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சீனியர் நாங்கள் மேட்ச் பார்க்க போவோம். சீனியர் மட்டும்தான் விளையாடுவாங்க எங்கள் வில்லேஜில். ஐ யூஸ் டு வாட்ச், பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுலேருந்து கற்றுக்கிட்டே தான் ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிளேயிங் கபடின்னு. அண்டு ஸ்டார்டிங் நோ ஃப்ரெண்ட்ஸ், பிகினிங்கில் எந்த ஃப்ரெண்ட்ஸே இல்லை. பட் ஹோல் வில்லேஜ் கபடி விளையாடுவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நிறைய ஸ்போர்ட்ஸில் மூலமாக ஃப்ரெண்ட்ஸு நிறைய சேர ஆரம்பித்தாங்க. ஸ்லோலி ஐ காட் கபடி பிளேஸ் ஆஸ் ஃப்ரெண்ட். கபடி பிளேயர் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னாரு. அண்டு ஸ்கூலுக்கு போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸ்கூலுக்கு போய் இதையும் பேரலெல்லாம் பண்ணேன். அண்டு டெய்லி 2 வாட்டி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சாயங்காலத்தில். ஸோ அதனால் ஸ்கூலையும் இதையும் பார்த்து வரேன், நான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சில சமயம் வந்து ஸ்கூல் கூட போகாமல் நான் கேமுக்காக வர போயிருக்கேங்கிறார். கிரவுண்டில் 2 வாட்டி விளையாடணும் இல்லையா, காத்தால தூக்கம் வந்துடும், எனக்கு மிஸ் ஆகிடுவேன். 2 மேட்ச்சு விளையாடிட்டு மறுநாள் காத்தால ஸ்கூலுக்கு போகிறத அப்படின்னு ஒரு ஆதங்கப்பட்டார். ஸ்கூல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிற மாதிரி இருந்தது. பட் நெவர்தெலஸ் ஐ டிட் வெல். அண்ட் ஹரியானாவில் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, கபடி ஷுட் கோ ஆன். யாராவது விளையாடிட்டே இருக்கணும். யார் எங்கே விளையாடினாலும் வேடிக்கை பார்க்க ஆள் வந்துடுவாங்க. அண்ட் ஹரியானோட ஸ்பெஷாலிட்டி அதான். எனக்கு வந்து என் கோச்சும் என்னோடய ஃபேமிலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னோடய வளர்ச்சிக்கு. என் கோச்சுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் இருந்தது ஹரியானாவில். இருந்தாலும் டைம் ஆஃப் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கெல்லாம் கோச் பண்ணுவார். எனக்கு ஸ்பெஷலாக கோச் பண்ணுவார். அவரே பெரிய பிளேயர், எங்கள் கோச்சு கிரேட் பிளேயர். அண்டு கபடியோட கண்டினியூட்டி ஹரியானாவில் இருக்கணுன்ட்டு தான் லைனாக அவர் பேசிட்டு கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தார். அண்டு ஹிம்செல்ஃப் அ கிரேட் பிளேயர், யங் பிளேயர்ஸை நிறைய உருவாக்கியிருக்கார் என்ன. திரும்ப அந்த வாய்ஸ் ஓவர் ஒரு டக்குன்னு வந்தது. கபடியில் டு பிகம் எ ஸ்டார் யூ நீட் ஜுனூன். ஒரு ஸ்டார், பெரிய ஸ்டார் ஆகணும்னா ஜுனூன் இருக்கணும், ஒரு பேஷன், ஒரு வெறி. அந்த ஸ்போர்ட்ஸ் மேனில் இருந்தால் தான் ஆக முடியும். அதை ஆகிட்டார் அவர் நரேந்தர். அண்ட் ஒரு நாள் வெரி சூன் அவர் இந்தியாவுக்கு விளையாட்டதை நம்ம பார்ப்போம் அப்படின்னாரு. அதுக்கு நரேந்தர் சில விஷயம் அகெயின் இ செட் தட். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுத்தாங்க எல்லோரும். எங்கே போனாலும் கபடி பார்ப்பேன், சின்ன வயசில் எங்கே போனாலும். நான் எல்லாருமே என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து என்னோடய பர்ஃபார்மன்ஸு, ஃபேஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மணி பார்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் நான் போட்டேன். நான் பிளேடு யூத் கேம்ஸு, ஜூனியர் நேஷ்னல்லாம் நான் விளையாண்டேன். அண்ட் இஸ்கா ரங் பூரே தமிழ்நாடு மே சாகியா அப்படின்னு கோச்சு சொன்னார். இவரோட வலிமையான ப்ராக்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் ரொம்ப நல்லா விளையாட வர ஆரம்பிச்சிட்டாருன்னு அந்த வாய்ஸ் ஓவர் வர சொன்னாங்க. அண்ட் சில மேட்சஸ் நாங்கள் பிளேட் ஆஸ் அ டுகெதர் அப்படின்னாரு, சில ஃப்ரெண்ட்ஸுக்கு கூடலாம். அண்ட் வெரி சூன் இந்தியாவுக்குள்ள தான் என்னோட ஆசைன்னு. அப்போ தான் அவர் எல்லாம் ஒன்றா விளையாண்டதில் வந்து பர்த்திக் தையா ரைடர், ஒரு குஜராத் ஜெயண்ட்டு, அவரும் இவர் கூட சேர்ந்து பேசினார். 3 வருஷமாக தான் எனக்கு இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது, ரொம்ப நல்ல பிளேயரு அப்படின்னு. அவங்க கோச்சு பழைய காலத்து ஸ்கூலில் இருக்கும்போது இந்த கோச்சு சந்தீப் கண்டோலா, அவர் சொன்னார், நான் பார்த்துட்டே இருப்பேன், எக் சோட்டா சா பச்சா ரோஸ் ஆக்க மேட்ச் தேக்கிறான்னு. ஒரு சின்ன பையன் டெய்லி வந்து மேட்ச் பார்த்துட்டே இருக்காரு. அவரை டெய்லி நான் பார்க்க அவரை மோட்டிவேட் பண்ணேன். சரி, ஒரு கேம் கொடுப்போன்னு கேம் கொடுத்தேன்.
அண்ட் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு டெடிகேஷனோட ப்ராக்டிஸ் பண்ணுவார். இதனால தான் காரணம் அவர் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டார் ஆஃப் பிகேஎல் வந்திருக்காருன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதை ரொம்ப நல்லா பண்ணுறாரு அவருன்னு. சின்ன வயசு கோச் அவர், இப்போ இல்லை. ஸோ பழைய காலத்து நினைவுனால அது சொன்னார். இதில் வாய்ஸ் ஓவர் திரும்ப பேசினாங்க. அண்ட் நிறைய ப்ராக்டிஸ் ஷோடு. அதனால தான் அவர் கிளாஸ் வெளில வந்தது. யூத் கேம் விளையாண்டது, ஜூனியர் நேஷனல் விளையாண்டாரு. அந்த வாய்ஸ் ஓவரில் சொல்கிறவங்க சொன்னாங்க. PK9ல் டியூ டு இன்ஜுரி பவன் அன்ஃபார்ச்சுனேட் விளையாட முடியல. பட் அதை வந்து நரேந்தர் காம்பன்சேட் பண்ணார். அப்போ தான் அவருக்கு பெரிய பிரேக்கே கிடச்சிது, பிக் பிரேக்குன்னு. அண்ட் இப்போ அவரோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு ஃபேன்ஸுக்கிட்ட. அதனால் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரில் இருப்பார் அவர், நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோன்னு. அண்ட் அந்த ப்ரெஷர்லாம் 2 சீசனும் நல்லா ஹேண்டில் பண்ணார் பொறுமையாக. ஸோ அந்தளவுக்கு ஒரு கேலிபர் இருக்குது. इन स्पोर्ट्स में ऊपर नीचे होते रहता है அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மேலே கீழே வரதான் செய்யும். நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டாக இருக்கீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணார். நரேந்தர் வெரி வெரி சிம்பிள் பர்சன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. டோன்ட் வரி, ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா சக்ஸஸ் தன்னாலே உங்களுக்கு வரும் அப்படின்னாரு. பார்ப்போம் இந்த சீசன் எப்படி ரிட்டர்ன் வர்றாரு PK11ல், இன்னும் ஸ்டார் ஆகிறாரா என்னன்னு பார்ப்போன்னு வாய்ஸ் ஓவர் சொன்னது. இதெல்லாம் நரேந்தர் கடைசியாக சொன்னார். பர்த்தி என் கூட விளையாடிட்டு இருந்தார், நிறைய டோர்னமெண்ட்ஸ் விளையாண்டார். வி பிகம் வெரி க்ளோஸ். இப்போ நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம், ஃப்ரெண்ட் இல்லை பிரதர் மாதிரி, பாய் ஜெய்ஸா ஓகேன்னாரு. பவனை பற்றி சொன்னார். நாங்கள் 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணோம் PK9 முன்னாடி பவன் கூட. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜூரி ஆகிட்டார். அவரோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் நிறைய நாள் கற்றுக்க முடியல. அது ஒரு வார்த்தை இருக்குன்னு. என்னோட லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு கபடினால். மணியும் வந்தது, ஃபேமும் வந்து, பீப்புள் ரெக்கக்னைஸ் மீ. என்ன மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நிறையா பேருக்கு நிறையா ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அப்படின்னாரு. என்னோடய வில்லேஜில் என்ன எல்லோரும் நன்னான்னு தான் கூப்பிடுவாங்க. யாரும் நரேந்தர்னு கூப்பிட மாட்டாங்க. ஸோ PKL வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் நரேந்தர் கூப்பிட ஆரம்பித்தோன்னா என்னோடய ஐடி பேர் எல்லாமே நான் நரேந்தராக மாற்றினேன் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி நன்னான்னு இருந்திருக்கு பேருக்கு. ஏன்னா ஹோல் கிரவுண்டு, ஹோல் வில்லேஜ் என்ன நன்னான்னு தான் கூப்பிட்டோம். அண்ட் ஐ வில் பி ப்ரவுட் டு ரெப்ரசன்ட் கண்ட்ரி. இந்தியாவுக்கு விளையாண்டா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். அவளை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் கையில் இருக்கிறது பெர்ஃபார்ம் வெல். ஐ வில் பெர்ஃபார்ம் வெரி வெல் அண்ட் ஐ வில் சி எந்த அளவுக்கு அது போகுது அப்படின்ட்டுன்னு. கபடியில் முக்கியம் மில்லிமீட்டர் தான் டெசிஷன். ஏன்னா ஒரு கோடு இருக்குது, அதில் 1 மில்லிமீட்டரில் மாட்டோம். சில கிப்பிலாம் ஃபோட்டோ பார்த்துருக்க பாருங்கள், எப்படி பறக்கிறாருங்க, ஐ ஃப்ளையர் மாதிரி. ஐ ஃப்ளையரும் நமக்கு நல்லா தெரியும். இவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், இந்த அளவுக்கு பாயிறது, டுப்கி பண்ணுறது, பூந்து விளையாடுறதுலாம் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த சீசன் சச்சின் தெண்டுல்கர் கூட இருக்க போகிறாரு. இன்னும் பிரமாதமாக இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸு, எந்த டவுட்டுமே இல்லை. ப்ராக்டிஸ் விகரஸாக பண்ணிகிட்ருக்காரு. மெட்ராஸ் சென்னை நேற்று வந்தோடனே அவர் இன்டர்வியூ கொடுத்தாரு. அது வேறு சேனலுக்கு, அந்த இன்டர்வியூ இதிலே போட்டிருக்கேன் பாருங்கள். அண்ட் நான் இன்னொன்று சொன்னேன், சின்ன வயசாக இருக்கும்போது ஹைட்டு கம்மியாக இருந்தேன். அட்லீஸ்ட் கம்சே கம் அபி தோடா பெட்டர் ஓகேன்னு. இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டேன். ஹைட்டு கோட்டு படம் ரிவ்யூ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். எனக்காக கிரிக்கெட்டு, ஃபுட்பாலும் பேசியிருக்கேன். நிறைய பேர் ஃபுட்பால் பேசுனாங்க. வியூஸே போல் 200 கூட போயிடல சென்னை எஃப்சியை பற்றி பேசுனது. ஸோ கேட்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும். அப்போ தானே எனக்கு ஆர்வம் இருக்கும் எல்லாத்தையும் பற்றி பேசணுன்னு. ஸோ அதனால தான் கபடி கிரிக்கெட்டை பற்றியே பேசி